Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா கோவை சமையல். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது வெண்டைக்காயில அதாவது தயிர் கூட மசாலா ஆட் பண்ணி செய்ய போகிறோம். இது என்னன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இதுக்கு தக்காளி ஆட் பண்ணாமல் நம்ம தயிர் ஆட் பண்ணுறோம். அதான் இதனோட ஸ்பெஷாலிட்டி. அதாவதுன்னா தஹி பிண்டின்னு சொல்லுவாங்க. இது நார்த் இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸ் இந்த டிஷ்ஷு. இது சாதத்து கூடயும் சாப்பிட்லாம், சப்பாத்தி கூடயும் சாப்பிட்லாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தஹி பிண்டிக்கு நம்ம தயிர் ஒரு 50 கிராம்ஸ் அளவுக்கு எடுத்துக்கலாம். அதாவது என்னென்னா இது ஒரு 5-6 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது கூட நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது சின்ன ஸ்பூனுங்கிறதுனால 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறோம். அடுத்து சீரகத்தூள், இது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக நம்ம கரம் மசாலா 1/4 டீஸ்பூன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வெண்டைக்காய் எடுத்துக்கலாம். இதை நல்லா 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் இந்த ரெண்டு சைடுமே கட் பண்ணிக்கணும். இதை நான் ஆல்ரெடி கட் பண்ணிட்டேன், ஜஸ்ட்டு காமிக்கிறதுக்காக இப்போ எடுத்துருக்கிறேன். இதை நம்ம 2ஆக கட் பண்ணிக்கலாம். 2ஆக கட் பண்ணிவிட்டு இது நல்லா இந்த மாதிரி கீறி விடணும். அப்போ தான் மசாலா இறங்கும். இந்த அளவுக்கு கீறி விட்டுக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைஸில் நம்ம எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வெண்டைக்காயை ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். அதாவது 75% நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இது ஒரு 25% நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். நம்ம இப்போது லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பார்த்திங்கன்னா ஒரு 50% கிட்ட நல்லா வெந்துடுச்சு. இதில் இருக்கிற அந்த பசையும் சேர்ந்து நல்லா அப்படியே இதாகிடும். இப்போ நம்ம வெண்டைக்காயை ஒரு 75% அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணிட்டோம். இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு கடுகு 1/4 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கியிருக்கிறோம், இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஆல்ரெடி கலக்கி வச்சுருக்கிற தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம கிரேவி மாதிரி பண்ணுறதுனால தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். அதாவது தயிர் நம்ம ஆட் பண்ணுறப்ப என்னென்னா கொஞ்சம் ஆற வச்சுட்டு ஆட் பண்ணோன்னா என்னென்னா இந்த மாதிரி வராது. அதாவது பிரித்து போன மாதிரி வராது. ஆற வச்சுட்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் அப்படியே ஆட் பண்ணதுனால உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது. நம்ம கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வெண்டைக்காயை வதக்கி வச்சுருக்கிறோம், அதையும் நம்ம சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு மூடி வச்சுக்கலாம். உப்பு கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செக் பண்ணலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். தஹி பிண்டி ரெடி. தஹி பிண்டி எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கட்டாயம் உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்குத் தக. விளக்கம்: கற்க தகுதியான நூல்களை பழுதில்லாமல் கற்க வேண்டும். அவ்வாறு கற்ற பிறகு கற்ற கல்வியின் தகுதிக்குத் தகுந்தபடி நடக்கவும் வேண்டும்.